ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம கோதுமை ரவை வச்சு செய்யக்கூடிய ரொம்பவே ஹெல்த்தியான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹெல்த்தியான கஞ்சி ரெசிபி தான். ஸோ இது வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம். நம்ம கோதுமை ரவை வேக வச்சு எடுத்துக்கலாம். அதாவது 1 கப் ரவைக்கு 2 கப் தண்ணி வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் சன்ஃப்ளவர் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். அதில் நம்ம 2 ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து கொஞ்சமாக முந்திரி கருப்பு திராட்சை ஆட் பண்ணி நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அதோடய 2 டேபிள் ஸ்பூன் வந்து சேமியா இருக்கும்ல, ஸோ அதை வந்து நல்லா வறுத்துக்கலாம். இது எல்லாத்தையும் நம்ம வறுத்துக்கலாம். அதில் வந்து 2 ஏலக்காய் நம்ம சேர்த்துருக்கோம். இது நல்லா ரோஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம வந்து மில்க் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து 2 கப் மில்க் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 5 ஸ்பூன் வந்து இதுல சுகர் ஆட் பண்ணிக்கலாம். சுகர் ஆட் பண்ணிட்டு இந்த மாதிரி நல்லா கரைச்சி விட்டு எடுத்துக்கலாம். பாருங்க, நம்ம சேர்த்திருந்த நெய் எல்லாமே அந்த மேல வந்துச்சு பாருங்க. இந்த மாதிரி சேர்த்திருந்த மில்க் எல்லாமே ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம வேக வச்சிருந்த கோதுமை ரவையை இதுல சேர்த்துக்கலாம். ஸோ இது வந்து உங்களுக்கு ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் நீங்க ஓப்பன் பண்ணி எடுக்கணும். பாத்தீங்கன்னா இந்த மாதிரி திக்னஸா இருக்கணும். அப்பதான் டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லா இருக்குங்க. இந்த மாதிரி தனியா நீங்க வேக வச்சு செய்யும் போது செய்யறதுக்குமே ரொம்ப ஈஸியா இருக்கும். ஆனால் நீங்கள் ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணால் மட்டும் தான் ரொம்ப குயிக்காகவே செய்யலாங்க. செய்யறதுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி கோதுமை ரவை ஊற வச்சிடணும். எல்லாத்தையும் நம்ம வந்து சேர்த்துக்கிட்டோம். அதாவது கோதுமை ரவையை வேக வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷம் இல்லை நீங்கள் ஊற வச்சு நீங்கள் செஞ்சீங்கன்னா சூப்பராக நல்லா சாஃப்டாக வெந்து வந்துடுங்க. வந்து நம்ம ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் ஓப்பன் பண்ணி எடுக்கணும். எல்லாம் சேர்த்துட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். கொஞ்சம் கூட அங்கங்கே கட்டி இல்லாமல். இந்த மாதிரி நம்ம கோதுமை ரவை வேக வைக்கும் போது கரெக்டான அளவு தண்ணி சேர்க்கணும். ஸோ 1 கப்புக்கு வந்து 2.5 கப் கூட தாராளமாக ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து அடி பிடிக்காம கட்டியாக இல்லாமல் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். பசங்க மார்னிங் ஸ்கூல் போகிற டயத்தில் ஹெல்த்தியாக ஏதாவது செஞ்சு கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா இது மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். அப்படி இல்லைனா ஈவினிங் கூட ஹெல்த்தியாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே ஃபீலிங்காக இருக்கும். கோதுமை ரவை வந்து கட்டாயம் நம்ம உணவில் சேர்த்துக்கணும். நம்ம எப்படி சாப்பிட்டா நமக்கு வந்து சாப்பிட முடியுமோ அந்த மாதிரி நம்ம சேர்த்துக்கணும். ஸோ குழந்தைங்களுக்குலாம் செஞ்சு கொடுக்குறாங்கன்னா இந்த மாதிரி கூட நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். இந்த கோதுமை குருணையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்கச்சக்க பெனிஃபிட்ஸ் இருக்குது. உதாரணத்துக்கு ஹீமோகுளோபின் லெவல் கம்மியாக இருக்கிறவங்க கூட தாராளமாக இது கன்சியூம் பண்ணலாம். ஏன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹீமோகுளோபின் லெவலை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கறதோட மட்டும் இல்லாமல் லாங் லாஸ்டிங் எனர்ஜியாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ நீங்கள் பிரியாணி செய்கிறீங்கன்னாலும் பக்கத்தில் இந்த மாதிரி ஹெல்தியான ரெசிபி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா பிரியாணிக்கு வந்து ஒரு சூப்பரான காம்போங்க. கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துட்டு நல்லா ஒரு கொதி வந்தோடனையும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஹெல்தியான ரெசிபினா நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க. இதை விட ஹெல்தியான ரெசிபி வேறு எதுவும் கிடையாதுங்க. ஏன்னா அவ்வளோ ஹெல்த் இதில் சூஸ் பண்ணி எடுக்கும்போது நீங்கள் எனர்ஜி ப்ரோக்கன் வீட் மட்டும் சூஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதான் உடம்புக்கு நல்லது. ப்ரெக்னன்சி உமன் இருந்தால் கூட தாராளமாக கன்சியூம் பண்ணலாம். ஏன்னா ஹீமோகுளோபின் லெவலை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குது. இதை விட என்னங்க வேணும்?